ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். நம்ம வச்ச மாதிரியே டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் பெரிய நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். எந்த கெமிக்கல்ஸு வினிகர்ஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காயெல்லாம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி குண்டான் எடுத்துக்குவோம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டானை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி குண்டானை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இட்லி குண்டா வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது நெல்லிக்காய். அதனால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். தண்ணி நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சேன் நான். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா நெல்லிக்காயும் நம்ம வைக்க போகிறோம். வச்சு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆவி கட்டினா போதும். நம்ம சப்போஸ் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெந்திருக்கான்னு டவுட்டாக இருந்துச்சு, அந்த ஓப்பன் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் ஃபுல்லாக அந்த விரிஞ்சிருக்கும். அந்த கோடு இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி விரிஞ்சிருந்துச்சுன்னா நெல்லிக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். 5 மினிட்ஸ் கிட்ட ஆகட்டும். நெல்லிக்காய் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வச்சதுக்கும் இப்போவும் நமக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. நம்ம அந்த கரெக்டாக அந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விரிஞ்சு போயிருக்குது. அந்த விரிஞ்ச நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நம்ம இதேமாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்க போகிறோம். சில பேர் இந்த குக்கரில் கூட வச்சு கூட வேக வைப்பாங்க. குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ நம்ம கரெக்டான பக்குவம் நமக்கு வராது. ஸோ நம்ம எப்படி குக்கருக்கு நம்ம பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி இட்லி குண்டானில் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம கரெக்டான பதத்தில் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பிரித்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்த உடனேயே நம்ம வந்து மிளகாய்த்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட. இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா தான் நமக்கு மசாலாலாம் நல்லா ஊறி போய் நமக்கு நல்லாயிருக்கும். செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிளகாய்த்தூள் நமக்கு வந்து நெல்லிக்காய் நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. நம்ம ஊறுகாய்க்கு எவ்வளோ உப்பு நம்ம சேர்க்குறோமோ ஊறுகாய் வந்து நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்க முடியும். கையை வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்து விடுங்க மேலோட்டமாக. ஏன்னா நமக்கு வந்து மசாலா கொஞ்சம் ஊறணும். அந்த தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஊறாது. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து இதேமாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஊறுகாய் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா தான் நமக்கு மசாலாலாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நமக்கு ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகையும் நம்ம வந்து வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். பெருங்காயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பொடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து நீங்கள் வறுத்து கூட நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் நல்லா வறுத்துக்கலாம். கையை எடுக்காமல் இல்லை ஈக்குவலாக வறுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும்னா ஒரு பக்கம் நமக்கு கருகி போய் அந்த மாதிரி ஃப்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா செவப்பாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நமக்கு. ஸோ வறுத்து நம்ம எல்லாம் ஆற வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபைனாக பொடி பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த பொடி பண்ணது தான் நமக்கு அந்த ஊறுகாயோட ஃப்ளேவர் கொடுத்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு பொடி பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு கப்பில் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கடுகும் வெந்தயமும் அரைச்ச பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊறுகாய் தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அதே பேன் வச்சுக்கலாம். எப்போவுமே ஊறுகாய் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுகாய் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாள் நமக்கு கெட்டு போகாமல் கிடைக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கடுகும் வெந்தயமும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியும் போது தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்க ஊறுகாயை சேர்த்துக்க முடியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஊறுகாயை சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்களேன். ஊறுகாய் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். நான் எங்கள் வீட்டில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி பண்ணுவேன். இந்த சம்மருக்கு நான் ஊறுகாய் பண்ணால் அடுத்த சம்மர் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. சப்போஸ் இதில் உங்களுக்கு உப்பு காரம் எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இதேமாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் கரண்டியால் ஃபுல்லாக கொத்தி விடுவோம். கொஞ்சம் 2 பீசஸாக ஆகும். நமக்கு கொஞ்சம் குழஞ்சி இருக்கும். குழஞ்சி இருக்கும்போது கொஞ்சம் நெல்லிக்காயோட ஊறுகாய் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கரண்டியால் குத்தி விட்டுருங்க.
ஊறுகாய் நல்லா வேகுது. நம்ம எவ்வளோ நிறைய எண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளவும் நமக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாம நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய் ஃபுல்லாக வெந்து முடிச்சிடுச்சு. நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வேக வச்சதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா போதும். வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வருஷத்துக்கு இருக்கும். நம்ம எந்த வினிகர்ஸ் எந்த கெமிக்கல் நம்ம எதுவுமே நம்ம சேர்க்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம ஊறுகாவே செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பண்ண மெத்தடில் ஊறுகாய் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊறுகாயை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து வினிகர்ஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வேணும் போது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு ஸ்டோர் பண்ணி நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். மேக்ஸிமம் கையை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. கை வச்சுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது, கெட்டு போய்டும் நமக்கு சீக்கிரமாகவே. கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் 1 வருஷத்துக்கு கெட்டு போகாத மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். சம்மருக்கு இந்த மாதிரி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பண்ண ஊறுகாயில் நமக்கு அந்த லாஸ்ட்டில் நமக்கு கடாயில் கொஞ்சம் ஒட்டியிருக்கும். அதில் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க அனுபவம் இருக்குதா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஊறுகாய் வச்சு இந்த ரைஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ஸ்பைஸியும் உப்பும் கலந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஊறுகாய் செஞ்சு இதே மாதிரி சாப்பிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.